இயல் 3 கல்வியை போற்று. பாட்டு பார்க்கலாம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இதை எழுதினவர் காப்பா செய்குதம்பி பாவலர். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். பெருக்கி அப்படின்னா வளர்த்து, மருளைன்னா மயக்கத்தை, தெருளை தெளிவை, அறுத்துவதும் அப்படின்னா தருவதும், திருத்தி அப்படின்னா சீராக்கி, மதி அறிவு, ஆவி அப்படின்னா உயிர், பொருத்துவதும் அப்படின்னா சேர்ப்பதும். நூல்வெளி பார்க்கலாம். பா செய்குதம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். இவர் சீராபுராணத்திற்கு உரை எழுதியிருக்கிறாரு. அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செய்யுள்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி அப்படிங்கிற பட்டம் பெற்றிருக்காரு. இவர் நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி, திருமதினத்து அந்தாதி உள்ளிட்ட நூல்களை எழுதியிருக்காரு. இந்த நீதி வெண்பா என்னும் நூலிலிருந்து இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. எதுகை. இதில் இந்த பாட்டில் என்னென்ன எதுகை இருக்குதுன்னு பார்க்கலாம். அருளை மருளை அறுத்துவதும் பொருத்துவதும். எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒரே எழுத்தாக இருக்கணும். முதல் எழுத்து அளவொத்ததாக இருந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வரது தான் எதுகை தொடை. இப்போ அளவொத்ததுன்னா இது குறில் இதுவும் குறிலாக இருக்கணும். அடுத்தது மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த பாட்டு பாடினது ஔவையார். 1 மார்க் பார்க்கலாம். கல்வியானது நமது ஆவிக்கு துணையாக அமைது. ஆவின்னா உயிர்னு பார்த்தோம். அருந்துணை இதை பிரித்து எழுதணும்னா அருமை கூட்டல் துணை. கல்வி கூட்டல் என்றே இதை சேர்த்து எழுதணும்னா கல்வி என்றே. அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வி. கல்வி அழகே அழகு அப்படின்னு சொன்னது குமரகுருபரர். இந்த பாட்டு பார்க்கலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இந்த பாட்டை பாடினது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர் பெரியவர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார் அப்படின்னா மற்றவர், நெறி அப்படிங்கிறது வழி, வற்றாமல். அடுத்து மோனை அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். போன பாட்டில் எதுகை பார்த்தோம், இதில் மோனை. மோனைன்னா முதல் எழுத்து ஒன்றி வருது. ஏட்டில் இதில் ஏன் படித்தோம், ஏ வருது. நாட்டின் இதில் நல்லவர், முதல் எழுத்து ஒன்றி வருவதை மோனைத்தொடை என்பர். மோனைத்தொடையில் இது குறில் நெடில் மாறியும் வரலாம். இது நெடிலாக இருக்குது, இது குறில், இப்படியும் வரலாம். இது மோனைத்தொடை. இயைபு அப்படின்னா கடைசி எழுத்து ஒன்றி வருது. இருந்து விடாதே, மறந்து விடாதே, வாழக்கூடாது, சேரக்கூடாது. அடுத்து நூல்வெளி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்கள். இவர் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் அப்படின்னும் சிறப்பாக பெயரால் அழைக்கப்படுறாரு. 1 மார்க் பார்க்கலாம். மாணவர் பிறர் தூற்றும்படி. தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்கணும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுதணும்னா கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா இதை சேர்த்து எழுதணும்னா மானம் இல்லா. அடுத்து உரைநடை. கல்வி கண் திறந்தவர். இதில் தெரிந்து தெளிவாக பார்க்கலாம். காமராசரின் சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இந்த மாதிரி சிறப்பு பெயர் அவருக்கு இருக்குது.
அடுத்து கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனமாற பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் யாருன்னா காமராசர். காமராசரின் கல்வி பணிகள் பார்க்கலாம். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்துச்சு. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டிருக்காரு. மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக அதை நடைமுறைப்படுத்தியிருக்காரு. மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செஞ்சுருக்காரு. அப்புறம் பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியிருக்காரு. மாணவர்கள் இந்த உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இதெல்லாம் புதிதாக தொடங்கியிருக்காரு. தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கியிருக்காரு. இவ்வாறு கல்வி புரட்சிக்கு இத்திட்டவர் காமராசர். தெரிந்து தெளிவும் பார்க்கலாம். காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பேர் சொல்லியிருக்காங்க. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டிருக்கு. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை வச்சுருக்காங்க. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் வச்சுருக்காங்க. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. எப்போன்னா 2/10/2000 அப்போது. காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த பாட்டில் இருக்கிற 1 மார்க் பார்க்கலாம். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்னென்னா, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. பசியின்றி இந்த சொல்லை பிரித்து எழுதணுன்னா பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு இந்த சொல்லை பிரித்து எழுதணுன்னா படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு இந்த சொல்லை சேர்த்து எழுதணும் அப்படின்னா காட்டாறு. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு மனமாற பாராட்டினவர் பெரியார். அடுத்து நூலகம் நோக்கி. இதில் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு இது சொன்னது ஔவையார். ஆசிய கண்டத்திலேயே 3வது பெரிய நூலகம் எது அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். தரைத்தளத்தை சேர்த்து 9 அடுக்குகளை கொண்டிருக்குது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். இவர் தான் ரா அரங்கநாதன். இவர் நூலக விதிகளை உருவாக்கியவர். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு இருக்குது. அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் இருக்குது. கேட்டு அறிய ஒளி வடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் இருக்காமா. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் இருக்காங்க. இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும். அடுத்து முதல் தளத்தில் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. சிறுவர்கள் மட்டுமல்ல அனைவரின் மனத்தையும் கொள்ளை கொள்ளும் பகுதி இது. இங்கு 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வச்சுருக்காங்களாம். பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்களும் இங்கே இருக்காமா. தெளிவும் பார்க்கலாம். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர். அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். அடுத்து 7ஆம் தளம். இந்த தளத்தில் அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் இருக்குது. இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாக்கப்படுகிறது. இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா தொடர்பான நூல்களும் இருக்காமா. அண்ணா நூலகத்தில் அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நூல்களும் அங்கே இருக்காமா. மின் நூலகமும் உள்ளது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளன. இங்கே குளிர்பதன வசதி செய்யப்பட்டிருக்கு. மேலும் இதே வசதியுடன் கூட்ட அரங்கு, கலையரங்கு, கருத்தரங்கு கூடம், கண்காட்சி அரங்கு இதெல்லாம் இருக்காமா. தெரிந்து தெளிவோம். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அப்படின்னா சீனாவில் இருக்குது. சிறந்த நூலகர்களுக்கு முனைவர் ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு நடமாடும் நூலகம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க.
தெரிந்து தெளிவோம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள் பற்றி பார்க்கலாம். தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள் இருக்கும். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு, பறவை இதழ்கள் எல்லாம் இருக்கும். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள்லாம் இருக்கும். 3ஆம் தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். அடுத்தது 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை எல்லாம் இருக்குது. 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம். அடுத்து 8ஆம் தளம் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு அங்கே இருக்குது. இலக்கணம், மொழி முதல் நூல்கள் பார்க்கலாம். மொழி என்பதற்கு சொல் எனும் பொருளும் இருக்குது. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை தான் நம்ம மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். உயிர் எழுத்துக்கள் 12மே சொல்லின் முதலில் வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லோட முதலில் வரும். க, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வருமா. க வரிசையில் க என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது. எடுத்துக்காட்டாக கணம். அதாவது க வரிசை எழுத்துக்கள்னால் காக்கா, கிக்கி அந்த மாதிரி சொல்லுவோம்ல. கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. இந்த மாதிரி அந்த வரிசை எழுத்துக்கள், இதில் இருக்கிற இந்த வரிசை எழுத்துக்கள் எல்லாமே சொல்லின் முதல்ல வரும். இக்காலத்தில் கணம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படிங்கிற சொல்களில் மட்டுமே வழங்கி வருது. ஞ வரிசையில் ஞ, ஞ, ஞே, ஞு ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும். யா வரிசையில் ய, யா, யு, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் முதல்ல வரும். வா வரிசையில் வ, வா, வி, வி, வே, வே, வை, வவ் ஆகிய இந்த 8 எழுத்துக்களும் முதல்ல வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் பார்க்கலாம். மெய்யெழுத்துக்கள் 18மே சொல்லின் முதலில் வராது. ட, ந, ர, ல, ள, ல, ர, ந இந்த 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்தும் முதல்ல வராது. க, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக நாம் படித்தோம் இல்லையா, அதில் மீதி இருக்கிற எழுத்துக்கள்லாம் முதலில் வராது. தெரிந்து தெளிவோம். டமரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் இதெல்லாம் டா, ரா இதில் ஸ்டார்ட் ஆகிற எழுத்தாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் பிறமொழி சொற்கள். இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோம். இதை நம்ம தமிழ் எழுத்துன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதில் ஆரம்பிக்கிறது எதுவுமே தமிழ் எழுத்துன்னு சொல்லக்கூடாது. அதனால தான் நம்ம ஈ போட்டு எழுதுவோம். ஈ லட்சுமணன் அப்படின்னா லாவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதனால் முன்னாடி ஈ போடுவோம். இப்போ ராமன் அப்படின்னா முன்னாடி ஈ போட்டு எழுதணும். ராமன் அப்படின்னு எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா அது தமிழ் எழுத்துன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால தான் ஈ போட்டு எழுதுவாங்க. இந்த பாட்டு பார்த்துக்கலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம், ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில். இந்த லைனை கொடுத்துட்டு என்ன பாட்டுன்னு கேட்பாங்க. இது பழமொழி 400. அடுத்து கலைச்சொல் பார்த்துக்கலாம். கல்வி, எஜுகேஷன், நூலகம், லைப்ரரி, மின் தூக்கி, லிஃப்ட்டு, மின் நூல் அப்படின்னா இ-புக், பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி, நகரம் படிக்கட்டு, எஸ்கலேட்டர், மின் நூலகம், இ லைப்ரரி, மின் இதழ்கள், இ மேகசின்.